Acha? Okay. So chapati ready. Manna multigrain roti. So hello சொல்லு எல்லாருக்கும். Hello. அம்மா வந்தாச்சு ஊர்ல இருந்து. சொல்லு. விகு சொல்லுடா. என்ன ஒன்றும் கேமராவெல்லாம் எடுக்கக்கூடாது. நோ, கேமராவெல்லாம் எடுக்கக்கூடாது. சே ஹாய் டு எவ்ரிபடி. ஹாய் எவ்ரி ஒன். చెప్పు சொல்லு. ஹலோ சொல்லு எல்லாருக்கும். ஹாய். நான் தான் ராதிகா பாலா. ஸோ இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம். நான் சென்னை வந்து இப்போ ஒரு வாரம் ஆயிடுத்து. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த 1 வீக் நான் போன இடத்துலலாம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் தொடர்ந்து வர வீடியோஸில் நான் என்னுடைய டெய்லி விளாக் அந்த மாதிரி விளாக்ஸ் போடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் ரெசிபி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமியார் ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஸோ அதில் இன்னைக்கு ஒரு சிம்பிள் பட் ஹெல்தியான ஒரு டால் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் நிறைய வியூவர்ஸ் வரணும் அண்ட் வேறு லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த ஆசை நம்ம சென்னை வந்ததுக்கப்புறம் நிறைவேறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கை குழந்தைக்கு நம்ம ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரி எங்கள் விகில்ஸ்க்கு நான் 2 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் ஃபீட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய குவாலிட்டி டைம் என்னுடைய விகில்ஸோட ஸ்பெண்ட் பண்ணேன். அவனும் என்னை 2 இயர்ஸாக மிஸ் பண்ணான். ஸோ அவனுக்கு ஸ்பூன் ஃபீடிங் பண்ணுறதுலேருந்து அவன் கூட விளையாடுறது வரைக்கும் நல்லா டைம் ஸ்பெண்ட் ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபீனிக்ஸ் மால், வெள்ளச்சேரியில் இருக்கிற ஃபீனிக்ஸ் மால் போக போகிறோம். அண்ட் அங்கே பார்த்திங்கன்னா சுட சுட ஜிலேபி போட்டு தராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுகார்பேட்டில் ஃபேமஸாக இருக்கிற காக்கடா ராம்பிரசாத் அவங்களுடைய ஸ்வீட் ஷாப்பிங் வந்துட்டு ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ், சுட சுட சமோசா அண்ட் ராஜஸ்தானி டிஷ்ஷஸ் எல்லாம் நல்லா கிடைக்கிறது. அண்ட் நான் அங்கேயே வந்துட்டு சுட சுட ஒரு பீஸ் ஜிலேபி சாப்பிட்டேன். என்ன மாதிரி ஜிலேபி பிடிக்கும்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக ஃபீனிக்ஸ் மால் வேளச்சேரி போனீங்கன்னா இந்த ஜிலேபியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மால் ஷாப்பிங் பண்ணிவிட்டு டயர்டாயிட்டு அப்புறம் இந்த மாதிரி சுட சுட யம்மி ஜிலேபி அண்ட் சாய் அப்புறம் சமோசா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்றச்ச என்ன தோணுதுன்னா, அந்த பாட்டு தாங்க ஞாபகம் வருது. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர் போல் ஆகுமான்ட்டு அந்த ராமராஜன் படத்தில் வரும் பாருங்கள். ஸோ சூப்பராக இருந்தது. தேங்க்யூ பையா. சூப்பர். ஜிலேபி நார்மலாக வந்துட்டு நம்ம பெட் அனிமல்ஸ்க்கெல்லாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது. பட் விகில்ஸ்க்கு வந்து ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன பீஸ் கொடுப்போம். ஏன்னா வந்துட்டு நாங்கள் ரெகுலராக விகில்ஸை வந்து வெட்டினரி கிளினிக் கூட்டிகிட்டு போவோம். அண்டு டிவார்மிங் எல்லாம் பண்ணுறது
வேக்சினேஷன்லாம் ப்ராப்பராக போடுவோம். ஸோ ஒரு பெட் வளர்க்குறதுனா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் வந்துட்டு நம்ம நல்லா அவங்கள பார்த்துட்டோன்னா இந்த மாதிரி அப்பப்போ ஒரு ட்ரீட் கொடுக்கலாம் அவங்களுக்கு ஸ்வீட்டு. ஸோ இவன் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றான் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு மயிலாப்பூர் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப வருஷமாக இருக்கிற ராசி சில்க், ராதா சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புடவை கடை பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே, எங்கள் தாத்தா வந்து எங்கள் அம்மாவுக்கு எல்லோருக்கும் இங்கே தான் வந்துட்டு பட்டு புடவை எடுத்திருக்காரு. அண்ட் எங்கள் அம்மா அப்பாவும் எனக்கு கல்யாணத்துக்கெல்லாம் இங்கே புடவை எடுத்தது. அண்ட் இப்போ நானும் இங்கே கண்டினியூஸாக புடவை எடுப்பேன். இங்கே வந்துட்டு நாட் ஓன்லி சில்க் சாரீஸ், ஈவன் ஷிஃபான் சாரீஸ், அப்புறம் வந்துட்டு பட்டு பாவடை எல்லாமே நல்லாயிருக்கும். இவங்க ஓன் தறியிலேருந்து வர்றது. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த சீட்டு கட்டுவாங்க இல்லையா, எவ்ரி மந்த் ஒரு சம் அமௌண்ட், அந்த மாதிரி இந்த ராதா சில்கில் ஆல்மோஸ்ட் எங்கள் அம்மா காலத்துலேருந்தே அது ஒரு என்ன சொல்கிறது, அது எங்களுக்கு அப்படி ஒரு சென்டிமெண்ட்டு. ஸோ கட்டிட்டு அங்கே ஏதாவது எடுப்போம். அந்த மாதிரி ஒரு பழக்கமும் உண்டு இந்த ராசி சில்கோட. ஸோ நான் 2 இயர்ஸ் கழித்து வந்ததில் இந்த பட்டு புடவையெல்லாம் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்ட்டுன்னு பார்த்து எடுத்தேங்க. அண்டு மயிலாப்பூருக்கு வரவங்க கண்டிப்பாக ராசி சில்க்கும் போவாங்க. நான் எப்போ கோயில் போனாலும் பார்ப்பேன், நிறைய ஃபாரினர்ஸு அண்டு டான்ஸர்ஸ்க்கெல்லாம் இங்கே வந்துட்டு நல்ல டிசைன்ஸ் கிடைக்கும். அண்ட் இவங்க வந்துட்டு எவ்ரி இயர் சேல்ஸும் போடுவாங்க. அந்த சேல்ஸ் டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25% அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டும் இருக்கும். அண்ட் தென் எனக்கு கொஞ்சம் கேஷுவல் குர்த்தீஸ் எல்லாம் எடுக்க வேண்டியிருந்தது. ஸோ நம்ம மேக்ஸுக்கு போனேன். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா மாஸ்க்கு போட்டிருக்க வேண்டியது கம்பல்சரி அண்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணணும், டெம்ப்ரேச்சர் செக் பண்ணாங்க. ஸோ பரவாயில்ல, நல்லாவே இங்கே எல்லாமே ஃபாலோ பண்ணுறது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் வந்து என்னை பார்க்குறதுக்கு என்னுடைய சிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க, எங்கள் அக்காலாம் வந்திருந்தாங்க. அன்றைக்கி எங்கள் மாமியார் வந்து குழி பணியாரம் ஸ்நாக்ஸ் பண்ணாங்க. அவங்க திடீர்னு வரேன்னு சொல்லவும் டக்குன்னு குழி பணியாரம் பண்ணது. அண்ட் அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நம்ம ஆனியன் தொக்கு, வெங்காய தொக்கு நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். பெரிய அக்கா இவங்க வந்துட்டு டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களும் ரொம்ப நல்லா சமைப்பாங்க. அப்புறமா அன்றைக்கி பக்கத்தில் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு மோர் குழம்பு மார்னிங் பண்ணது கொஞ்சம் இருந்தது. ஸோ அதையும் ஒரு சைட் டிஷ்ஷாக எடுத்துட்டாச்சு. அப்புறம் டீ குடிச்சிட்டு நிறைய நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ எப்படி இருக்குது வெங்காய தொக்கு? குழி பணியாரம் மாமியார் பண்ணது அண்ட் வெங்காய தொக்கு நான் பண்ணது. சாப்பிட்றது எங்கள் அப்பா. அதே தான். ஸோ நிறைய நேரம் நல்லா நாங்கள் பேசி, நேரில் பேசுகிற மாதிரி வராது, என்ன தான் வீடியோ காலெல்லாம் பேசினாலும். ஸோ நல்லா நிறைய நேரம் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அன்றைக்கி. ஸோ அந்த ஈவினிங் நல்லா ஜாலியாக போச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி நம்ம அர்ஜுன் சார் கட்டியிருக்கிற கோயிலை பற்றி வீடியோ போட்டிருப்பேன் கிருக்கம்பாக்கத்தில். ஸோ நம்ம அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் தான் இப்போ இருக்கோம் பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அந்த கோயிலுக்கு போனாலே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஸோ ஊர்லேருந்து வந்து நான் எங்கெல்லாம் போனேங்கிறத நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தீங்க. இப்போது இன்றைக்கி எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்பெஷல் டால் ரெசிபி பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி எப்படின்னா, ஒரு 3 பேருக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா 1.5 கரண்டி பைத்தம்பருப்பு, அண்ட் தென் இது வந்து ஊற வச்ச கொண்டக்கடலை, அது வந்துட்டு 1 கரண்டி எடுத்திருக்காங்க. அண்ட் ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ பைத்தம்பருப்பை நல்லா அலம்பிட்டு 1:3, அதாவது 1:3ங்கிற ரேஷியோவில் தண்ணி விட்டு அதுலேயே நம்ம இந்த கொண்டக்கடலையும் போட்டு நல்லா ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இப்போ இன்னொரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் நம்ம கட் பண்ணியிருக்கிற ஆனியன்ஸை போட்டு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் நம்ம இப்போது ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு லேசாக நம்ம வெங்காயத்தை வதக்கிண்டா போகிறோம்.
இப்போது நம்ம வெங்காயத்தையும் அந்த பைத்தம்பருப்பு கொண்டக்கடலையோடு சேர்த்து குக்கரில் வைக்க போகிறோம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் வதங்கின வெங்காயம், கொண்டக்கடலை, பைத்தம்பருப்பு இவ்வளோ தான் போட்டு நம்ம குக்கரில் ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே இருந்தால் போகிறோம். 2-3 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வந்துட்டு பருப்பு வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கு சாஃப்டாக. ஸோ ஒரு மத்தாலேயோ இல்லை கரண்டியாலேயோ நல்லா அதை மேஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டரே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அண்ட் கரம் மசாலா, எனி கரம் மசாலா, நான் டாட்டா கரம் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் காரத்துக்கு கொஞ்சம் சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர். ஸோ இதை போட்டு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இன்னும் லிக்விடாக வேணுன்னாலும் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, நார்மல் வாட்டர். ஏன்னா இப்போ நம்ம அதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட் ஒரு கொதி இந்த மாதிரி பொங்குற மாதிரி வச்சுட்டு இறக்க போகிறோம். ஸோ நம்ம வீட்டில் வந்துட்டு இந்த திக்னஸ் சாப்பிட்றதுனால நீங்கள் இன்னும் தண்ணி விடலை. இன்னும் வேணும்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கொத்தமல்லியை மேலே தூவிட்டு ஒரு சின்ன பீஸ் எலுமிச்சம்பழம், ஏன்னா நம்ம தக்காளி எல்லாம் போடாததுனால கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஒரு சின்ன பீஸ் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சால் நல்லா சூப்பராக டேஸ்டியாக நம்மளுக்கு டால் ரெடி. அண்ட் இது ரைஸோடையும் நம்ம கலந்து சாப்பிட்லாம். ஸோ லன்ச் ரெடி. பார்க்கலாமா? பேங்கன் பர்த்தா. அண்ட் இதுதான் எங்கள் மாமியார் ஸ்பெஷல் கீலா டால் அத்தை. ஸோ கீலா டால், நோ தாளிப்பு டால். அண்ட் தென் இது மல்டி கிரெயின் ஆட்டா. மல்டி கிரெயின்னா என்னெல்லாம் மீன், என்ன பிராண்ட் இது? மன்னா பிராண்டோட மல்டி கிரெயின் ஆட்டா வாங்கினீங்கன்னா ரோட்டி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வருது. ஸோ லஞ்ச் சாப்பிட்லாம். அண்ட் டால் பாருங்கள். ஸோ இதை விடையும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி. அண்ட் பாருங்கள், கொண்டக்கடலை, நோ தாளிப்பு, கடுகு, நம்ம நார்மலாக கடுகு ஜீரகம் போடுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் போடலை. தென் வேங்கன் பர்த்தா, கொஞ்சம் கொத்தமல்லி மேலே போட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய லன்ச் இன்னைக்கு. அண்ட் எங்கள் மாமியார் ஒரே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து இதெல்லாம் ரசித்து சாப்பிட போகிறத அவங்க ரசித்து பார்க்க போகிறாங்களாம். அப்படி தானே தே? அப்படியே தான் பார்த்தீங்களா? ஓகேவா? ஹாய் வி கேர்ள்ஸ். இந்த 1 வீக் நான் வெளியில் எங்கெல்லாம் போனேங்கிறதையும் பார்த்தீங்க. அண்ட் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையலுங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணியாச்சு. ஸோ இந்தியாவில் நான் இருக்கிற இந்த ஃபியூ மந்த்ஸ் என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடலாம் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் சஜஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.